கடைக்கு போய் காசு கொடுத்து விஷத்தை வாங்கி உங்க பயிருக்கு அடிக்கிறீங்களா? இனிமே இந்த கவலையே வேண்டாம். நம்ம வீட்டுல வளர்ற வேப்ப மரத்தோட வேப்ப முட்டையும் கொஞ்சம் வெள்ளை பூண்டுமே போதும் உங்க பயிரை தாக்க வர பூச்சிகளை வரவிடாம தடுத்து அதோட இனப்பெருக்கத்தையே நிறுத்த முடியும். காசு செலவு இல்லாம அதே சமயம் பயிருக்கு பாதிப்பு இல்லாம எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு ஈஷாவோட மண்காப்பும் இயக்கம் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறாங்க. வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேப்பங்கொட்டையை இடிச்சு வேர்ல பூண்டோட மாட்டு கோமியத்துல ஊற வச்சு வடிகட்டி அதை கை ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம்னா பயிருக்கு மேல அந்த கசப்பு தன்மை படியும் போது பூச்சினால உங்க பயிர்ல முட்டை போட முடியாது. அதுக்கு மீறி முட்டை போட்டதுல இருந்து வெளியே வர்ற புழுவால அது சாப்பிட்ற அளவு 50 மடங்கு ஒவ்வொரு புழுவும் தன்னோட உடம்பு சைஸை போல ஒவ்வொரு நாளும் 50 மடங்கு சாப்பிடுதுங்கிறான். உடம்பு சைஸை போல 50 மடங்கு சாப்பிட்டா தான் அது 15 நாளைக்குள்ள சுண்டு வரல் சைஸுக்கு வளர முடியும். அதனால 50 மடங்கு சாப்பிட்றத குறைக்கி வளர்ந்த புழு அதெல்லாம் விஷத்தை அந்த வேப்பங்கொட்டையோட கசப்பு தன்மையெல்லாம் காலி பண்ணிருன்னு உள்ள போச்சுன்னா அதனோட உடம்புக்குள்ள மலட்டு தன்மையை உருவாக்கி புழு கூட்டுப்புழுவா மாற முடியாது. அதுக்கு மீறி கூட்டுப்புழுவா மாறிடுச்சுனாலும் அதுல இருந்து உருவாகிற பூச்சி எல்லாம் இனப்பெருக்க கெப்பாசிட்டி இருக்காது. பூச்சி போடுற முட்டையெல்லாம் பூ முட்டையா போகும். இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கரைசலோட தத்துவமே இந்த 4 தத்துவம் தான். முட்டை போட முடியாது, புழு வளராது, கூட்டுப்புழுவாக முடியாது, பூச்சி போடுற முட்டையெல்லாம் பூமுட்டை. இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறுங்கிற தத்துவத்தை கையில எடுத்துக்கிட்டு இந்த 4 வரப்பு செடி ஊடுபயிர் செடிகளை பண்ணீங்கன்னா உங்க பயிர்ல உயிர்கொல்லிங்கிற விஷம் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை.